ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரிஸில் பார்ட் 2 பார்க்கலாம். ஓகேவா? போன வீடியோவில் வந்து ஆர்டிகல் என்ன பார்த்துருந்தோம், 1 and 2 பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த வீடியோவில் வந்து ஆர்டிகல் 3 பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 2 என்ன சொல்லியிருந்தேன் நான்? ஆர்டிகல் 2 என்னங்க, இந்தியாவில் ஒரு பார்ட்டே இல்லை. ஓகேவா? இந்தியாவில் அது ஒரு பகுதியே இல்லை. அதை நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னா இதை வந்து ஆர்டிகல் 2 வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆர்டிகல் 3 வந்து என்னன்னா, இந்தியாவில் அது ஆல்ரெடி ஒரு பகுதி தான். ஓகேவா? அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அது வந்து அந்த அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து அதோட பரப்பளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அதோட பவுண்டரி வந்து சேஞ்ச் பண்ணலாம், பேரை மாற்றலாம். இது எல்லாமே என்ன எது கீழே வரும் அப்படின்னா ஆர்டிகல் 3 கீழே வரும். அப்போ ஆர்டிகல் 2னா என்னது, நம்ம பகுதியே இல்லாத ஒரு பகுதியை நமக்குள்ளார கொண்டு வரது ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 3 என்னது, நம்ம ஆல்ரெடி நமக்குள்ளார இருக்க ஒரு பகுதியை வந்து நம்ம மாற்றி அமைக்கிறது. சரிங்களா? இதான் ஆர்டிகல் 2க்கும் ஆர்டிகல் 3க்கும் உள்ள வித்தியாசம். சரி, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 3ல என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஃபார்ம் ஆஃப் அ நியூ ஸ்டேட் பை செப்பரேஷன் ஆஃப் அ டெரிட்டரி ஃப்ரம் எனி ஸ்டேட் ஆர் பை யுனைட்டிங் 2 or more ஸ்டேட்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் ஆர் டெரிட்டரி டு எனி பார்ட் ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா? ஒரு ஸ்டேட் இருக்கு, அதை ரெண்டாக பிரிக்கலாம். ஓகேவா? இல்லைனா இந்த டெரிட்டரியை வந்து இன்னொரு ஸ்டேட்டோட போய் ஜாயின் பண்ணலாம், பிரிச்ச டெரிட்டரியை ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? நம்மனா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? சரி, அதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் தி ஏரியா ஆஃப் அ ஸ்டேட். ஒரு ஸ்டேட் இவ்வளோ பெருசு இருக்குது, அதை இவ்வளோ பெருசாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, டிமினிஷ் தி ஏரியா ஆஃப் அ ஸ்டேட். இவ்வளோ பெருசாக இருக்காது, இவ்வளோண்டாக்கலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறது, பிரிக்கிறது, இந்த ஏரியா வந்து பிரிக்கிறது. ஆல்டர் த பவுண்டரிஸ் ஆஃப் எனி ஸ்டேட். இப்போ ஒரு ஸ்டேட், 2 ஸ்டேட் இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 ஸ்டேட் இப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே பவுண்டரி இருக்குது அப்படின்னா இதை ஆல்டர் பண்ணிட்டு இங்கே பவுண்டரியை போடலாம். இந்த ஸ்டேட் பெருசாயிரும், இந்த ஸ்டேட் சின்னதாயிரும். ஓகே, ஆல்டர் த நேம் ஆஃப் எனி ஸ்டேட். ஓகேவா? இப்போ நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது தமிழகம்னு மாற்றலாம். ஓகேவா? தமிழ்நாடை தமிழகம்னு மாற்றணும்னு நினச்சா மாற்றலாம். அது அவங்கவுங்க, அதை எப்படி சொல்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அது முடிவு எடுக்கணும் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இத்தனை பவர்ஸ் என்னது ஆர்டிகல் 3ல வந்து சொல்லியிருக்காங்க. இது ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி இது எல்லாமே பண்ணலாம். யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? சரி, அப்போ இந்த ஆர்டிகலுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். சரி, ஹவர் ஆர்டிகல் 3 லேஸ் டவுன் 2 கண்டிஷன்ஸ். ஓகேவா? பண்ணலாம், ஆனால் 2 கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷனு? 1, a bill contemplating the above change may be introduced in the parliament only with the prior recommendation of the president. ஓகே, இதுக்கான பில்லு, இது ஃபஸ்ட்டு பில்லு கொண்டு வந்து தானே அதை ஆக்டாக மாற்ற முடியும். அப்புறம் ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் பில்லுன்னு ஒன்று கொண்டு வரணும், மசோதா கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் சட்டமாக மாறும். கரெக்டுங்களா? சரி, அப்போது அப்படி இருக்கும்போது இந்த பில்லு வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வராங்கல்ல, இதுக்கு முன்னாடி என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசிடெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் வேணும். பிரசிடெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் வேணும். ஓகேவா? சரிங்க, பிரசிடெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாதான் இந்த பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ண முடியும், 2 ஹவுஸ்லையும் பாஸ் பண்ணி, லோக்சபா ராஜ்யசபா 2லையும் பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் சைன் போட்டார்னா அது ஆக்டாக மாறும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, கண்டிஷன் 2, இது வந்து கண்டிஷன் 1. கண்டிஷன் 2 என்னது, ரெக்கமெண்டிங் த பில் த பிரசிடென்ட் பிஃபோர் ரெக்கமெண்டிங் த பில். இப்போ பிரசிடென்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதான் பில்லு வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரும். அப்போ பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது என்னது, பிரசிடென்ட் ஹாஸ் டு ரெஃபர் த சேம் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் எக்ஸ்பிரஸிங் இட்ஸ் யூஸ் வித்தின் அ ஸ்பெசிஃபைட் பீரியட். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பிரசிடென்ட்டு அதை வந்து ஸ்டேட்டுக்கு வந்து அனுப்பணும். ஸ்டேட்டுக்கு வந்து அனுப்பணுங்க அதை. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் பிரசிடென்ட்டு, அந்த பில்லை இப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் என்ன பண்ணணும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பணும். ஸ்டேட்டில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அங்கே அனுப்பணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அவங்க வியூஸை வாங்கணும். வியூஸ் வாங்கி அதுக்கப்புறம் இவர் ரெக்கமெண்ட் பண்ணணும். ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பில்லு வந்து பார்லிமெண்ட்குள்ளார வந்து 2 ஹவுஸ்லையும் பாஸ் ஆகி இதுக்கப்புறம் தான் அது ஆக்டாக மாற முடியும். இவ்வளோ வேலை இருக்குது. ஆர்டிகல் 3ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஆர்டிகல் 3 வழியாக ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வரணும். சரிங்களா? சரி,
அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த இதை பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் பிரசிடென்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பணும். அனுப்பி என்ன பண்ணும் அவங்களோட வியூஸை வந்து வாங்கணும். சரி, இந்த வியூஸ் வந்து பைண்டிங் அந்த பிரசிடென்ட்டா? பைண்டிங்னா என்னது? இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து 2ஆக பிரிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு இப்போ என்ன பண்ணுறாரு பிரசிடென்ட், என்ன பண்ணுறாரு, அந்த பில் என்ன பண்ணுறாரு அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பி வைக்கிறார். அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி நான் உங்கள் ஸ்டேட்டை வந்து 2ஆக பிரிக்கலான்ட்டு இருக்கோம், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் வியூஸை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பிரசிடென்ட். இப்போ அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க எங்களுக்கு வந்து இப்போ எங்களை பிரிக்காதீங்க, நாங்கள் இப்படியே இருக்கோம், எங்களை பிரிச்சிங்கன்னா அது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பிரசிடென்ட் இதை கேட்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? மறுபடியும் பிரசிடென்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் பிரின்னு சொன்னாலும் சரி, இப்போ உங்களுக்கு வேணும்னாலும் சரி, வேணானாலும் சரி, நாங்கள் உங்கள் ஸ்டேட்டை வந்து 2ஆக தான் பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், ரெக்கமெண்ட் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு இந்த பில்லை, அதாவது லோக்சபா ராஜ்யசபாவுக்கு இந்த பில்லை வந்து அனுப்பிச்சி விட்ருவார். அப்போ ஸ்டேட்டுக்கிட்ட வந்து ஜஸ்ட் வியூஸ் தான் வாங்கணுமே தவிர, இந்த வியூஸ் வந்து எப்படி சொல்கிறது, சும்மா தான். இதனால ஒன்றும் பெருசாக வந்து அஃபெக்ட் வந்து ஆயிடாது. அவங்க ஆமான்னு சொன்னாலும் அதை அனுப்பிச்சிருவாங்க, இல்லைன்னு சொன்னாலும் அனுப்பிச்சிருவாங்க. அப்போ என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முடிவு தான் அது. சும்மா ஒரு வியூ காண்டி தான் அனுப்புகிறாங்க எங்கள் ஸ்டேட்டுக்கிட்ட. சரிங்களா? சரி, இது ஒன்று. இன்னொன்று, இந்த ஆர்டிகல் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, ஃபர்தர் த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு ஃபார்ம் நியூ ஸ்டேட்ஸ் இன்க்ளூட்ஸ் த பவர் டு ஃபார்ம் அ நியூ ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. இல்லை ஸ்டேட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, யூனியன் டெரிட்டரி அதில் சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எப்போ சொன்னாங்கன்னா 1966ல் 18th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது வந்து சொன்னாங்க. அது வரைக்கும் இந்த ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஸ்டேட்ஸ் இப்போ ஆர்டிக்கலில் வந்து ஸ்டேட்டுன்னு தானே எல்லா இடத்துலையும் படிக்கணும். ஓகேவா? புரியுதுங்களா? எல்லாத்துலேயும் ஸ்டேட்டுன்னு தான் படிக்கிறோம். ஓகேவா? அப்போது யூனியன் டெரிட்டரியும் வந்து இதில் வந்து அடக்கமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சு. இப்போ ஸ்டேட்டுன்னு சொல்கிற இடத்துல யூனியன் டெரிட்டரியும் வருமா? ஏன்னா யூனியன் டெரிட்டரி வேற இல்லை. ஆமாம், யூனியன் டெரிட்டரியும் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வார்த்தை இதில் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லி சொன்னது எப்போ, 1966 18th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரிங்களா? அவ்வளோதான். சரி, இப்போ வந்து இதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆர்டிகல் 3 வந்து புரியும். ஆர்டிகல் 2க்கு நம்ம சிக்கிம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஆர்டிகல் 3க்கு வந்து நம்ம தெலுங்கானாவும் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ தெலுங்கானாவை என்ன பண்ணாங்க, 2014ல் ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இதன் மூலியமாக என்ன பண்ணாங்க, ஆந்திரா வந்து 2ஆக பிரித்தாங்க இல்லையா. ஒன்று ஆந்திரா, ஒன்று வந்து தெலுங்கானா. ஆந்திர பிரதேஷ், ஒன்று வந்து தெலுங்கானான்னு சொல்லி பிரித்தாங்க. ஓகேவா? சரி, இப்போ இது எப்படி பிரித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணாங்க, வியூக்காண்டி அமிச்சார். இந்த மாதிரி உங்கள் ஸ்டேட்டை வந்து 2ஆக பிரிக்க போகிறோம், ஆந்திரா தெலுங்கானான்னு சொல்லி 2ஆக பிரிக்க போகிறோம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஆந்திர பிரதேஷ் ஓகேவா, ஆந்திர பிரதேஷோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு பிரசிடென்ட் இதை வந்து அனுப்புகிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, வேண்டவே வேண்டாங்கிறாங்க, பிரிக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரே ஸ்டேட்டாக தான் இருக்கணும், 2ஆலாம் பிரிக்கக்கூடாது அப்படின்றாங்க. பிரசிடென்ட் என்ன சொல்லிட்டாரு, நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட வியூஸ் தான் வாங்குவேன், நீங்கள் பிரிக்கணும்னு சொன்னாலும் பிரிக்க வேணான்னு சொன்னாலும் நான் பிரிக்க தான் போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாரு, பில்லை என்ன பண்ணிட்டாரு, பார்லிமெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு, பிரிங்க அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் அதை என்ன பண்ண, பார்லிமெண்ட்டுக்கு போச்சு, 2 ஹவுஸ்லையும், லோக்சபா ராஜ்யசபா 2 ஹவுஸ்லையுமே அதை பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, ஆக்டாக மாறிடுச்சு. இவங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும். புரியுதுங்களா? இது எப்போ நடந்துச்சு, 2014 நடந்துச்சு. இதுக்காக தான் என்னது, ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஓகேவா? சரி, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்ப்போம். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஸ்டேட்டாக தானே இருந்துச்சு. ஜம்மு அண்டு காஷ்மீர் வந்து என்னவாங்க இருந்துச்சு, ஸ்டேட்டாக இருந்துச்சுங்க. ஓகேவா? இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் ஒரு ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் வர டைமில் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து பிடிக்கிறதுல அது பாகிஸ்தான் வந்து ஆக்குபை பண்ணலான்னு அவங்க நினைப்பாங்க, நம்ம இந்தியா போய் அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா, நான் வந்து இது வந்து நம்ம இதில் பார்ப்போம், யூனியன் டெரிட்டரியில் நம்ம டீட்டெயிலாக என்ன பிரச்சனை என்னன்றதெல்லாம் அந்த ஹிஸ்ட்ரியோட பார்க்கலாம். இங்கே வந்து மேலாப்பில் உங்களுக்கு சொல்கிறேன்.
சரிங்களா? அப்போ நிறையா பிரச்சனை வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க. மற்ற எந்த ஸ்டேட்டுக்குமே இல்லாத ஒரு அந்தஸ்து ஆர்டிகல் 370 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுபடி என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து ஆர்டிகல் 1 அண்ட் ஆர்டிகல் 370 மட்டும்தான் அப்ளை ஆகும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து. ஓகே, இது ஏன் எதுக்குன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து டீட்டெயிலாக யூனியன் டெரிட்டரி டாப்பிக்கில் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? இங்கே வந்து மேலாப்பில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆர்டிகல் 1 ஆர்டிகல் 370 தான் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? எதுக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. இது எப்போ 2019 வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு நிலமை. சரி, அப்போது 2019 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் ஒன்று போட்டாங்க. இந்த பிரசிடென்ஷியல் ஆர்டர்னா என்ன அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இல்லை, யூனியன் டெரிட்டரியில். சரியா? இப்போதைக்கு ஜஸ்ட்டு இதை மட்டும் என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பிரசிடென்ஷியல் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் 2019 ஒன்று போட்டாங்களா, இதில் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து இது தாங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். என்ன ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னா ஆர்டிகல் 1 ஆர்டிகல் 370 தான் அவங்களுக்கு வந்து அப்ளை ஆகும் அப்படின்றது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து என்னது பறி போயிடுச்சு. எப்போ? 2019ல் ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டரில் நம்ம பிரசிடென்ட் ஒரு ஆர்டர் போட்டு இந்த பவர் வந்து அவங்களுக்கு வந்து பறி போயிடுச்சு. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பறி போனதுக்கப்புறம் இப்போ என்னன்னா ஆர்டிகல் 1 ஆர்டிகல் 370 தானே அவங்களுக்கு அப்ளை ஆகும். இப்போ நம்ம என்ன ஆர்டிகல் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஆர்டிகல் 3 பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? இப்போது ஆர்டிகல் 3 வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு அப்ளை ஆகுமா? ஆகாது. ஏன்னா ஆர்டிகல் 1 ஆர்டிகல் 370 தான் அப்ளை ஆகும். இப்போ அது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் போயிடுச்சா? அப்போ இப்போ எல்லா ஆர்டிகல்ஸுமே அப்ளை ஆகுமா? அப்போ ஆர்டிகல் 3யும் அப்ளை ஆகுமா? ஓகே, இதன் மூலியமா என்ன பண்ணாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்ற இந்த ஸ்டேட்டை 2ஆக பிரித்தாங்கங்க. என்னன்னு பிரித்தாங்க? 2019ல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு ஒரு யூனியன் டெரிட்டரி, லடாக்னு ஒரு யூனியன் டெரிட்டரி 2ஆக பிரித்தாங்க. லடாக்கு அப்புறம் ஜம்மு அண்டு காஷ்மீர் 2 யூடி ஸ்டேட்டாக இருந்ததை 2ஐயும் யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்க. இப்போ ஆர்டிகல் 3 வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அப்ளை ஆகும். ஏன்னா இதை வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து தூக்கி விட்டாங்க. சரிங்களா? இன்னொன்று என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டேட் ஆஃப் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்டிகல் 3 வந்து அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி 2ஆக பிரிச்சுட்டாங்க. இப்போது அங்கே இந்த டைமில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸ் ரூல் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா 356ன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஸ்டேட் எமர்ஜென்சின்னு. அங்கே வந்து ஆட்சியே இல்லைங்க. யாருக்குமே வந்து மெஜாரிட்டி சப்போர்ட் வந்து யாருக்குமே இல்லை. இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து மேலாப்பில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டிக்குமே மெஜாரிட்டி இல்லை. ஓகேவா? அங்கே ஒரு பார்ட்டி இருந்தாங்க. அந்த பார்ட்டிக்கு வந்து பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க? சப்போர்ட் வந்து வித்ரா பண்ணிட்டாங்க. அதனால எங்கன்னா அங்கே வந்து ஆட்சி வந்து கலைஞ்சிருச்சு. மெஜாரிட்டி இருந்தால் தானே ஆட்சி இருக்கும். ஆட்சி கலைஞ்சு அங்கே இப்போ என்ன இருக்குது? பிரசிடென்ட்ஸ் ரூல் தான் இருக்குது. பிரசிடென்ட்ஸு ரூலு தான் அங்கே வந்து இருக்குது. எங்கே? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. அப்போது இப்போ என்னது? பிரசிடென்ட் தான் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து இதாக இருந்தாலும் பார்க்கணும். பார்லிமெண்ட் தான் என்ன பண்ணும்? லா வந்து பாஸ் பண்ணும். ஏன்னா இப்போ அங்கே யாருமே இல்லையே. ஓகேவா? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு ஒன்றே இல்லை. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு ஒரு பில்டிங் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஆட்சியில் வந்து எந்த கட்சியுமே இல்லை. சரியா? அப்படி சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ ஆர்டிகல் 3 படி என்ன பண்ணணும்? ஆர்டிகல் 3 படி என்னங்க பண்ணணும்? ஆர்டிகல் 3யோட ஒரு இது என்ன? பிரிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கலாம், ஸ்டேட்டாக பிரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? அப்போ ஆனால் என்ன பண்ணணும்? அந்த ஸ்டேட்டோட வியூஸ் வந்து கேட்கணும் இல்லையா? அந்த ஸ்டேட் வந்து அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் மேட்ரு இல்லை. ஆனால் ஸ்டேட்டோட வியூஸ் வந்து கேட்கணும். இப்போ அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டே இல்லைங்க. எங்கே? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அந்த ஸ்டேட்டுக்கு யார் ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுவா? பார்லிமெண்ட்டு தானே. ஏன்னா இங்கே வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து நடக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இப்போ அங்கே வந்து யாருமே இல்லை அப்படின்றனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லைங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லை, பிரசிடென்ட் ரூல் தான் நடக்குதுன்னா அந்த ஸ்டேட்டுக்கான ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ யாராக இருப்பாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டாக தான் இருப்பாங்க. அதாவது லோக்சபா ராஜ்யசபாவாக தான் இருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ இங்கே மேலாப்பில் சொல்கிறேன். சரியா? சரி, இப்போது பார்லிமெண்ட் வந்து இப்போ வந்து யார்? இப்போ இந்த ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்ஏ யார்? ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி யார்? பார்லிமெண்ட். அப்போ என்ன பண்ணாங்க? பார்லிமெண்ட்டுக்கு தானே நாங்கள் இந்த பில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பிரசிடெண்ட் என்ன பண்ணார்? பார்லிமெண்ட்டுக்கே அனுப்புனார். பார்லிமெண்ட் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க எடுத்த டிசிஷன் தானே கடைசியில். ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லணும்னா என்ன ஆயிடுச்சு?
இந்த பில்லு வந்து ஆக்டாக மாறிடுச்சு. பிரசிடென்ட்டும் கையெழுத்து போட்டுருவார். அதுக்கப்புறம் இங்கே ரெண்டுமே லோக்சபா ராஜ்யசபா 2 ஹவுஸ்லையுமே பாஸ் ஆயிடுச்சா, பிரசிடென்ட்டை போதா பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், ஓ இது நம்ம ரெக்கமெண்ட் பண்ண பில்லா, ஓகே போடு கையெழுத்த அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டார். இப்போ ஆக்டாக மாறிடுச்சு. ஓகேவா? இப்படி தாங்க என்ன பண்ணாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ஸ்டேட்டை 2 யூனியன் டெரிட்டரியாக பிரித்தாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று வந்து லடாக்கு. இது வந்து கேஸ்லாம் நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டில். சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்டேட் வியூ வந்து எப்படி அவங்க வந்து அந்த ஸ்டேட்டுக்கிட்டலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. இப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டுக்கிட்டலாம் வாங்கணும், எப்படி பார்லிமெண்ட்டிட்ட வந்து வாங்கினாங்க. அந்த 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 இது வந்து அவங்களுக்கு வந்து நடக்கலை. அந்த வியூஸ் வந்து வேணும்ல, இந்த ஸ்டேட்டோட வியூ வேணும்ல, அது எப்படி பார்லிமெண்ட்டை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க. ஓகேவா? ஆனால் அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட் வந்து ஒத்துக்குதோ இல்லையோ, எப்படினாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கிறதானே பண்ண போகிறாங்க, அதனால் அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கா, இப்போ வந்து இது ஒன்று, இந்த ஸ்டேட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ பாருங்கள், இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து என்ன பண்ணாங்க, ஸ்டேட்டாக இருந்துச்சுங்க, இது என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ இன்னொரு கேள்வி என்ன வந்துச்சுன்னா, அப்போ இப்போ இப்படி எல்லா ஸ்டேட்டையுமே, இப்போ 28 ஸ்டேட் இருக்காங்க, எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்குது, 8 இருக்குது. கரெக்டுங்களா? இப்படி எல்லா ஸ்டேட்டையுமே யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முடியும் தானே, அவங்களுக்கு அந்த பவர் இருக்குல்ல, எல்லா ஸ்டேட்டையுமே யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்கன்னா, அப்போ இந்தியாவில் வந்து இப்போ யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டா என்னங்க ஆகும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தானே பவர் ஜாஸ்தியாயிரும். ஏன்னா ஸ்டேட்டுன்னு ஒன்று இருந்தால் தானேங்க என்ன ஆகுது, ஃபெடரல் ஃபியூச்சர் வந்து இருக்குங்க. கரெக்டுங்களா? ஸ்டேட்டுன்னு ஒன்று தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அப்போ தான் ஸ்டேட்டுக்கான பவர் இருக்கும். கரெக்டுங்களா? எல்லாத்தையும் யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டீங்கன்னா, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை மாற்றின மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. ஓகேவா? அது எப்படி வந்து ஒரு ஸ்டேட்டாக இருந்தது 2 யூனியன் டெரிட்டரியாக வந்து மாற்றினீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு வந்து சாலிசிட்டர் ஜெனரல்னு ஒருத்தர் இருப்பார். ஓகே, இவர் வந்து அட்டார்னி ஜெனரல் கீழேங்க. அட்டார்னி ஜெனரல்னா யாருன்னா, நம்ம இந்தியாவோட வக்கீல் அவர் தான் அப்படி சொல்லலாம். அதாவது என்ன அர்த்தம்னா, கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கவர்மெண்ட் கேசஸ்லாம் அவர் தான் ரெப்ரசன்ட் பண்ணி ஜெயிச்சு கவர்மெண்ட் சைடில் அவர் வந்து வாதாடுவாருங்க. ஓகேவா? கவர்மெண்ட் வக்கீல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார், அவர் தான் சாலிசிட்டர் ஜெனரல். அவர் என்ன சொன்னார்னா, இந்த யூடியாக மாற்றணும்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஸ்டேட்டாக இருந்து 2 யூடியாக மாற்றணும்ல, இதில் வந்து லடாக்கை நாங்கள் வந்து யூடியாக வச்சுருப்போம், ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரை கொஞ்ச நாளாக நாங்கள் வந்து மறுபடியும் ஸ்டேட்டாக மாற்றிடுவோம், அதனால இது மாதிரிலாம் நடக்காது, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொன்னார். ஓகேவா? அதனால் அதை பற்றி கோர்ட் வந்து பெருசாக வந்து கண்டுக்கல. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் புரிஞ்ச மாதிரி தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியலன்னா இதை பற்றி கவலையப்படாதீங்க. யூனியன் டெரிட்டரி அப்படின்றத ஒன்று பார்ப்போம், அதில் வந்து ஃபுல்லாக அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து நான் சொல்கிறேன் ஃபுல்லாகவே. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னாச்சு, என்ன பிரச்சனை வந்துச்சு, ஓகேவா, எப்படி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடச்சிச்சு, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இங்கே வந்து ஜஸ்ட் ஆர்டிகல் 3 இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இவ்வளோ தூரம் இதுவே மேலாப்பில் சொல்கிறது தான். இதில் என்ன டீட்டெயிலாக வந்து சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே, இதுதாங்க ஆர்டிகல் 3. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்டிகல் 3. அப்போ ஆர்டிகல் 2க்கும் ஆர்டிகல் 3க்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னது, ஆர்டிகல் 2 வந்து வெளியிலேருந்து வர ஒரு பகுதி, உள்ளக்குள்ளார நம்ம இந்தியாக்குள்ளார எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்றத பேசுகிறது ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 3 வந்து நம்ம இந்தியாக்குள்ளாரே உள்ள பகுதி, அதை நம்ம எப்படி மாற்றி அமைக்கிறோம் அப்படின்றத பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 3. ஓகேவா? இதுதாங்க வித்தியாசம். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த பில்லு வந்து நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட் வந்து பிரசிடென்ட் வந்து ஸ்டேட்டுக்கு அனுப்பணும், ஸ்டேட் வியூஸ் கொடுக்கும், அதெல்லாம் பைண்டிங் கிடையாது பிரசிடென்ட்டில். அப்புறம் பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்ணும், அப்புறம் வந்து பார்லிமெண்ட் போகும். இந்த பார்லிமெண்ட் வந்து லோக்சபாலையும் நம்ம வந்து கொடுக்கலாம், இல்லைனா ராஜ்யசபாவுக்கும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு போகிறது நான் சொல்கிறேன், லோக்சபாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அந்த பில்லை, இல்லை ராஜ்யசபாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். எங்கே வேணாலும் போகலாம். ஒன்று லோக்சபாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு போகலாம், இல்லை ராஜ்யசபாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லோக்சபாவுக்கு போகலாம், எப்படி வேணாலும். ஓகேவா? அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டை போனால் பிரசிடென்ட் கண்டிப்பாக கையெழுத்து போட்டுருவார், ஏன்னா அவர் தானே ரெக்கமெண்டே பண்ணுறாரு. ஓகே, சரி, அவ்வளோதாங்க. இதாங்க ஆர்டிகல் 3. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஆர்டிகல் 4 பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.